ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு பென்ஷன்தாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட், முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது. 8 பே கமிஷன் சம்பந்தமா. இப்போ 8 பே கமிஷனுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்புகளும் மத்திய அரசு ஊழியர் சங்கங்களும் வச்சுட்டே வருது. அதை நம்ம வீடியோவில் அப்பப்போ போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எதை பார்க்குறோம்னா, இந்த 8 பே கமிஷன்ல ஊழியர்களுடைய சங்கங்கள் தரப்புல இருந்து அரசுக்கு இதுவரை யாரும் வைக்காத 6 மிக முக்கியமான டிஃப்ரெண்டான, அதாவது வித்தியாசமான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த டிஏவை பேஸா வச்சு இருக்கிற ஒரு கோரிக்கை தான். 6 கோரிக்கைகளுமே அது என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு கணக்கீடு செய்யாதனால எங்களுக்கு நஷ்டமாகுது அப்படிங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற இந்த 6 விதமான கோரிக்கைகள் நிறைவேறினா சம்பளம் எப்படி கூடும் அப்படிங்கிறத நீங்களே வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவங்க இந்த ஊழியர் சங்கங்கள்ல இருந்து கொடுத்திருக்கிற இந்த 6 முக்கியமான கோரிக்கைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பத்தியும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை டிஏ உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா மத்திய அரசு இப்ப ஊழியர்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை தான், அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாசத்துல மட்டும்தான் இந்த டிஏடிஆர்ங்கிறது ஹைக் பண்றாங்க. ஆனா பேங்க் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல, பப்ளிக் செக்டார் யூனிட்ல என்ன மாதிரி கால்குலேஷன் பண்றாங்கன்னா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 4 தடவை டிஏ அப் பண்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன்தாரர்களுக்கும் அந்த நடைமுறையை கொண்டு வரணும். அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை டிஏவை உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இதுவரை இந்த கோரிக்கையை மற்ற எந்த சங்கங்களும் வைக்கல அப்படிங்கிறத நாம இதுல பார்க்க வேண்டியிருக்குது. இரண்டாவதாக 6 மாத கால சராசரி கணக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற முறைப்படி டிஏவை கணக்கிட கடந்த 12 மாதங்களுடைய விலைவாசி சராசரியை, அதாவது 12 மந்த் ஆவரேஜா வச்சுதான் அரசு எடுத்துக்கிறாங்க. இதனால திடீர்னு வர்ற விலைவாசி உயர்வோட உண்மையான பலன் ஊழியர்களுக்கு உடனே கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த 12 மாத கணக்கை மாத்திட்டு 12 மாதங்களுக்கு பதிலா 6 மாத கால சராசரியை வச்சு டிஏவை கணக்கிட்டு சொன்னாங்கன்னா ஊழியர்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுன்னு கேட்கிறாங்க. அப்பதான் தற்போதைய அதாவது அந்த டிஏ உயர்த்தப்படும் போது இருக்கிற விலைவாசிக்கு ஏற்ற ஹைக் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக அரசு ஊழியர்களுக்கு தனி நுகர்வோர் குறியீடு. இப்ப தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது ஏசிபிஐ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல் இந்தியா கஸ்டமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் சொல்றாங்க. இதை வச்சுதான் அரசு ஊழியர்களுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியருக்கு டிஏ கால்குலேஷன் பண்றாங்க. மத்திய அரசு இதை கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களும் மத்திய அரசு கொடுத்திருக்க அதே டிஏ எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண தொழிலாளர்களுடைய நுகர்வு தேவையும் மத்திய அரசு ஊழியர்களுடைய நுகர்வு தேவையும் ஒன்னா இருக்குமா? கண்டிப்பா வேற வேறையா இருக்கும். அதனால அரசு ஊழியர்களுக்கு தனியாக ஒரு சிபிஐ இண்டெக்ஸ் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா, இந்த கோரிக்கையை 5th பே கமிஷன்லயே, அதாவது 1996 சொல்லப்பட்டு இன்னும் நிறைவேற்றப்படாமல் பெண்டிங்லே இருக்கு. இன்னும் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற கோரிக்கை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வெளிச்சந்தை விலையை கணக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டிஏ கால்குலேஷன் பண்ணும்போது அரசாங்கம் விலைவாசி புள்ளிகளை கணக்கிடும் போது நியாய விலை கடைகள் மற்றும் மானிய விலையில் விற்கப்படுகிற பொருளோட விலையை மையமா வச்சுதான் இந்த ஏசிபிங்கிறது கால்குலேஷன் செய்யறாங்க. ஆனா நிஜத்துல வெளிச்சந்தைக்கும் பிரைவேட்ல மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் இந்த கவர்மெண்ட்ல நடத்துற நியாய விலை கடைகள்ல கிடைக்கிறதுக்கும் மினிமம் 25% வரைக்கும் பிரைஸ்ல டிஃபரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. அதனால எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா அந்த நபர்களுக்கும் எல்லா பொருளையும் மானிய விலையிலேயே வாங்கிட முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால வெளிச்சந்தையோடைய உண்மையான விலையை அடிப்படையா வச்சுதான் இந்த ஏசிபியோனுடைய புள்ளி விவரங்களை கணக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டானதா தான் இருக்கும் அப்படின்றதான் தெரிய வருது. 5வது கோரிக்கையாக புள்ளி எண்களையும் முழுமையாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுல டிஏ கணக்கு பண்ணும்போது வர்ற புள்ளி எண்கள், அதாவது டிசிமல் பிளேஸ்ல, ஏன்னா இப்போ லேட்டஸ்டா நம்ம எப்ப பார்த்தோம்னா, அதாவது 6 மாதத்துக்கு முன்பு
58.95% வந்து டிஏ வந்துச்சு கால்குலேஷன். அதாவது ஏஏசிபிஎன்னுடைய குறியீட்டின் பிரகாரம் வந்து 58.95% வந்துருச்சு. அதை வந்து அடுத்த பிகரோட கான்டாக்ட் பண்ணாம 58 கன்சிடர் பண்ணிட்டு 2% மட்டும்தான் வந்து ஹைக் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த ஊழியர் சங்கங்கள் கொடுத்த கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிசிமல் பாயிண்ட்ல வர்றதையும் வந்துட்டு உதாரணமா 55.95 வந்துச்சுன்னா அதை வந்து 55 மட்டும் கொடுக்காம அத 56 வந்து கன்சிடர் பண்ணி கொடுக்கணும். அதாவது நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு எடுத்தா நல்லது அப்படிங்கறதான் சொல்ல வர்றாங்க அவங்க. ஆறாவது கோரிக்கையா 25% டிஏ வரும்போதே அடிப்படை சம்பளத்துடன் இணைத்தல், அதாவது மெர்ஜ் பண்ணணும். டிஏடிஆர் வந்து பேசிக் பேவோட மெர்ஜ் பண்றதுனுடையது. இப்போ கோர்ட்ல எல்லா ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, 50% டிஏடிஆர் எப்பெல்லாம் வருதோ அப்ப வந்துட்டு உடனே வந்து பேசிக் பேவோட மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இது பே கமிஷன்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எல்லா டைமே சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த 50% அப்படிங்கறது இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கறதுதான் யதார்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 6 பே கமிஷன்ல 125% வந்து டிஏ கூடுற வரைக்கும் வந்து அதை வந்து மெர்ஜ் பண்ணாமே இருந்தது. இப்போ கூட பார்த்திருப்பீங்க, இப்போ வந்து 60% வந்துருது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே கூட மெர்ஜ் பண்ணல. 8 பே கமிஷனுடைய டீம் வந்து இதை வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்க இந்த நேரத்துல இந்த ஊழியர் சங்கங்கள் வச்சிருக்கிற இந்த ஆறாவது கோரிக்கை 25% டிஏ வரும்போதே பேசிக் பே கூட மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. அன்பில் இந்த ஊழியர் சங்கங்கள் கொடுத்த இந்த 6 கோரிக்கைகள்ல சிலவற்றை அரசாங்கம் ஏத்துக்கிட்டா கூட ஊழியர்களுடைய டிஏ எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து அதிகமாவே உயரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு சாத்தியமா, இதை வந்து உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, மத்திய அரசு இதை எப்படி வந்து ஏத்துக்குவாங்க, எந்த மாதிரி அவங்க நிலைப்பாடு இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஆர்மி நலன் சார்ந்த விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்முடைய ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.